உன்னை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க, நீயே உன்னை காப்பாற்றணும். இந்த ஒரு வரி உன் வாழ்க்கையை முழுக்க மாற்றக்கூடிய உண்மை. யாருக்காகவும் காத்திருக்காதே, யாரையும் நம்பி காத்திருக்காதே. நீயே உன்னுடைய ஹீரோ, நீயே உன்னுடைய சேவியர். வெல்கம் டு அர்ஜுன் ஸ்டுடியோ. இந்த வீடியோ உன்னோட வாழ்க்கையை ரீசெட் பண்ண போகுது. அதனால் இந்த வீடியோவை முடியும் வரை கவனமாக பார். வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரும். அந்த நேரத்தில் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் யாரும் உன்னை காப்பாற்ற வரமாட்டாங்க. அது கஷ்டமாகவே இருக்கும், அது வலிக்கும், ஆனால் அதுதான் உண்மை. நீ நம்பினவங்க கூட உன்னை விட்டு போயிருப்பாங்க. நீ எதிர்பார்த்தவங்க உன்னை புரிஞ்சிக்காமல் போயிருப்பாங்க. அந்த நேரம் உனக்கு ரொம்ப தனிமையே தோணும். எனக்கு யாரும் இல்லைன்னு தோணும். ஆனால் அந்த ஃபீலிங் தான் உன்னை உருவாக்கும் முதல் படி. ஏன்னா அந்த நேரம்தான் நீ உணருவ, நான் என்னை நானே காப்பாற்றணும்னு. இது வரைக்கும் நீ யாரையோ நம்பி இருந்திருப்ப. யாராவது வந்து உன்னை தூக்குவாங்கன்னு எதிர்பார்த்திருப்ப. ஆனால் வாழ்க்கை உனக்கு ஒரு கடுமையான சொல்லும், யாரும் வரமாட்டாங்க, நீயே எழுந்து நில்லுன்னு. அந்த ஒரு நிமிஷம்தான் உன் வாழ்க்கையின் டேர்னிங் பாயிண்ட். நீ அழுது உடைந்து போகலாமா, இல்லை அந்த வலியை பவராக மாற்றிக்கலாமா? அது உன் கையில்தான் இருக்கு. உன் தோல்விகள் உன்னை முடிக்க வரல, அது உன்னை ஸ்ட்ராங்காக்க வந்திருக்கு. நீ விழுந்தா எழுந்து நில், மீண்டும் விழுந்தா இன்னும் ஸ்ட்ராங்காக எழுந்து நில். யாராவது கை கொடுக்குறாங்கன்னு காத்திருக்காது. உன் கையை நீயே பிடிச்சு எழுந்து நில். அதுதான் உன் வாழ்க்கையின் ரியல் ஸ்ட்ரென்த். உலகம் உன்னை ஜட்ஜ் பண்ணும், உலகம் உன்னை அண்டர்ஸ்டிமேட் பண்ணும், இவனால் முடியாதுன்னு சொல்லும். ஆனால் நீ உன்னோட உள்ளே இருக்கும் அந்த ஃபயரை வெளிக்கொண்டு வந்தா அந்த சேம் உலகம்தான் ஒரு நாள் உன்னை பாராட்டும். ஆனால் அதுக்குள்ளே நீயே உன்னை பில்ட் பண்ணணும். யாரும் உன்னை மோட்டிவேட் பண்ணலைன்னா நீயே உன்னை மோட்டிவேட் பண்ணு. யாரும் உன்னை புரிஞ்சிக்கலைன்னா நீயே உன்னை புரிஞ்சுக்கோ. யாரும் உன்னை மதிக்கலைன்னா நீயே உன்னை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பி. நீ இப்போ ஃபீல் பண்ணுற பெயின் அது டெம்பரவரி. ஆனால் நீ இப்போ பில்ட் பண்ணுற ஸ்ட்ரென்த் அது பர்மனண்ட். நீ இப்போ அனுபவிக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே அது ஒரு நாள் உன் சக்ஸஸ் ஸ்டோரியாக மாறும். ஆனால் அந்த நாள் வரணும்னா நீ இப்போவே கிவ் அப் பண்ணக்கூடாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உன் மைண்ட் ஸ்ட்ராங்காக வை. உன் ஹார்ட் பிரேக் ஆனாலும் உன் வில் பவர் பிரேக் ஆகக்கூடாது. நீ தனியாக இருக்கிற நேரத்தை குறைச்சிக்கோ. அது பனிஷ்மெண்ட் அல்ல, அது ப்ரிப்பரேஷன். அந்த சைலன்ஸ் தான் நீ உன்னை கண்டுபிடிப்ப. அந்த டார்க்னஸில் உன் லைட் உருவாகும். அதனால் அந்த தனிமையை பயப்படாது, அதை எம்பரேஸ் பண்ணு. அதுதான் உன்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். நினைவில் வை, உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மனிதன் நீதான். உன் ஃப்யூச்சரை பில்ட் பண்ணக்கூடிய ஒரே பவர் உன்னிடம்தான் இருக்கு. யாரும் வந்து உன் ஸ்டோரியை எழுத மாட்டாங்க, நீயே உன் ஸ்டோரியை எழுதணும். உன் கண்ணீர், உன் வலி, உன் தோல்விகள் இவை எல்லாமே உன்னை ஸ்ட்ராங்காக்க தான் வந்திருக்குது. ஒரு நாள் நீ பின்னால் திரும்பி பார்ப்ப, நான் அந்த டைமில் கிவ் அப் பண்ணலைன்னா அதனால தான் இப்போ இங்கே இருக்கேன்னு பெருமையாக சொல்லுவேன். ஆனால் அந்த நாளுக்காக நீ இப்போவே போராடணும். யாரையும் ப்ளேம் பண்ணாத, யாரையும் எதிர்பார்க்காத.
உன் லைஃப் உன் ரெஸ்பான்சிபிலிட்டி. உன்னை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. இந்த உண்மையை அக்செப்ட் பண்ணு. அந்த நிமிஷத்தில் இருந்து நீ அன்ஸ்டாப்பபிள் ஆகிடுவ. நீயே உன்னை காப்பாற்ற ஆரம்பிச்சிடுவ. இந்த உலகமே உன்னை நினைத்தாலும் நிறுத்த முடியாது. நினைவில் வை, யாரும் உன் வாழ்க்கையை மாற்ற மாட்டாங்க. நீயே உன்னை மாற்றணும். நீயே உன்னை காப்பாற்றணும். அதுதான் உண்மையான வெற்றி. இந்த மாதிரி பவர்ஃபுல் மோட்டிவேஷன் வீடியோஸ் உனக்கு பிடிச்சிருந்தா அர்ஜுன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பவர்ஃபுல் வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay strong, stay focused. நன்றி.